எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். நோ காம்ப்ரமைஸ். உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. முதலமைச்சர் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் 2011 வந்தார். ஆனால் அவர் கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலே அவர் தோக்குறார் அப்படின்னா, அதுவும் கொளத்தூரில் தோக்குறார் அப்படின்னா, உண்மையிலே யார் இந்த விஎஸ் பாபு விசில் விஎஸ் பாபு விஜய் இந்த ட்ரிபிள் வி எப்படி ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆச்சு, அது எப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டியிருந்த ஸ்டாலின் அவர்களை தகர்த்தது. ஒரு காலத்துல கலைஞருடைய மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர், ஒரு காலத்துல ஸ்டாலினுடைய வலதுகரமா இருந்தவர். ஸ்டாலின் தனக்கு மிக பாத்திரமா இருக்க வேண்டிய சேகர் பாபு கூட வச்சுக்கிட்டு இவரை கழட்டி விட்டார். அன்னைக்கு இவர் அதிமுக தேடி செல்ல வேண்டியதாக. ஒரு ஹாஸ்பிட்டலை திறந்துட்டேன், 10 பார்க்கை திறந்துட்டேன்னாங்க. 10 பார்க்கை சுத்தி மக்கள் போறாங்க, அதை சுத்தி இருக்கிற கடைகள்ல ரவுடி மாமூல் வாங்கினது யார்? நானும் கொளத்தூர்ல இருக்கேன். ஸோ படிப்பகம் கட்டினாரு, பூங்கா இருக்கு சார். நூலகம் படிப்பகம் இதெல்லாம் கட்டிங்க, வேலை வாய்ப்பு அந்த பசங்களுக்கு ஊத்தீங்களா? நூலகம் படிப்பகம் கட்டினீங்க, கஞ்சாவை ஒழிச்சிங்களா? நூலகம் படிப்பகம் கட்டினீங்க, ஆந்திரால இருந்து வர கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிங்களா? மாதாவரத்துல இன்னும் காய்ச்சினாங்க. மாதாவரத்துல இருந்தா எத்தனை நாள் போச்சுன்னாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? கள்ளச்சாராய சாவு நடந்தது. நீ போய் சேகர் பாபு அழுதுட்டு போயிட்டு இருக்காரு பின்னாடியே. கள்ளச்சாராய சாவு நடக்கும்போது நீ போய் அழுதியா? அங்க அந்த மக்களை கட்டி பூச்சி அழுதியா? நீங்க கொளத்தூர்ல தான் இருக்குன்றீங்கல்ல, கொடிங்கர் அந்த முனையில அந்த ஒயின் ஷாப் இருக்கா மூல கடையில, அந்த ஒயின் ஷாப் 24 மணி நேரமும் இருக்கும். ஓட்டேரியில ஒயின் ஷாப் 24 மணி நேரமும் இருக்கும். எப்ப போனாலும் சரக்கு கிடைக்கும். போதையிலேயே தத்தளிச்சு வச்சிருக்காங்க அந்த அடித்தட்டு மக்களை. அந்த அடித்தட்டு மக்கள் வாழ்வாதத்துக்கு என்ன பண்ணீங்க? மழைநீர் குடிகால் வாரியம் அப்படின்னு சொல்லி 4000 கோடி அமுகுனீங்களா? எங்க போனீங்க? இதெல்லாம் வச்சாங்களா ஆப்பு மக்கள்? அப்படிதான் வைப்பாங்க. ஸோ அந்த கோவம் எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டா திரும்பி இருக்கு, மொத்தமா திரும்பி இருக்கு. எம்ஜிஆருடைய சுனாமியில கூட தப்பிச்ச நின்ன திமுக உடைய கோட்டையான சென்னை இன்னைக்கு 16க்கு 14 தாவேக்கா, 2 தான் திமுக அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இன்னைக்கு மக்கள் சக்தி அபரிதமா ஓட்டு போட்டு. அப்ப மக்கள் சக்தி எம்ஜிஆர் இல்ல, அன்னைக்கு பாத்தீங்கன்னா மக்கள் வெளியே அந்த அளவுக்கு ஓட்டு போடல. திமுக மேல ஒரு பயம் இருக்கு. இல்ல, நீங்க என்ன சொல்லுங்க, இத்தனால திமுக மேல பயத்தில் தான் சென்னை மக்கள் ஓட்டு போட்டுருந்தாங்க. கண்டிப்பா. இன்னும் நல்லா அழுங்க. எத்தனை கண்ணீர் விட்டாங்களோ இந்த மக்கள் எல்லாம், இதுக்கு இன்னும் அழப்போகுது. இந்த திமுகன்றது இன்னும் தேயதான் போகுது. திமுக மட்டும் இல்ல, இந்த திராவிடமே தேயதான் போகுது. இது ஒரு முதல் படியா எடுத்துக்கணும். அடுத்த 15 வருஷத்துக்கு விஜய ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு சென்னையுடைய பிரதிநிதியா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த உங்க சென்னைக்காக செய்யுங்க. ஏன்னா 14 தொகுதி இந்த மக்கள் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்கிறோம், இந்த 10 விஷயத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுங்க? ஆதரணியர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு உரையாடல் நிகழ்ச்சியில் நம்மிடையே பத்திரிகையாளர் கோகுலகிருஷ்ணன் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் பிரதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். தேர்தல் முடிவுகள் பற்றி பல விஷயங்கள் பேச வேண்டியிருக்கு, பல கூறுகளாக அது ஆராய வேண்டியிருக்கு. ஏன்னா இந்த தேர்தல் அப்படிங்கிறது இன்னும் பல ஆண்டுகள் ஆராயப்பட வேண்டிய ஒரு தேர்தலாக மாறி இருக்கிறது. அதுக்கு காரணம் அதோடைய முடிவுகள் அப்படின்னு சொல்லலாம். அதில் ஒரு முக்கியமான கூறு அப்படிங்கிறது சென்னை, குறிப்பாக வட சென்னையுடைய அரசியல் அப்படிங்கிறது. ஏன் வட சென்னை அரசியல் அந்த அளவுக்கு முக்கியமா அப்படின்னா, நம்ம எல்லாம் சென்னையில் தான் இருக்கிறோம். என்னை விட உங்களுக்கு இன்னும் வட சென்னை அரசியல் பற்றி நல்லாவே தெரியும். வட சென்னை அரசியல் அப்படிங்கிறது அந்த டைனமிக்ஸ் அப்படிங்கிறதே அது ஒரு பல்வேறு சமூகங்கள், அப்புறம் மதம், அதுக்கப்புறம் அதை தாண்டி அங்கே இருக்கக்கூடிய வியாபாரம், அந்த ஹார்பரை ஒட்டின வியாபாரம், அதுக்கப்புறம் ஆந்திராவை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த பார்டர் வியாபாரம் சொல்லிட்டு பல ஃபேக்டர்ஸ் உள்ளடக்கிய ஒரு விஷயமா இருக்கும். இந்த எலெக்ஷனில் இன்னும் கூடுதலாக ஒரு ஃபேக்டராக மாறினது ஒரு எமோஷன் ஃபேக்டர். ஆம்ஸ்ட்ராங்கோடைய மரணம் அது வட சென்னையில் ஏற்படுத்தின ஒரு மிகப்பெரிய அனுதாபம். ஆனால் என்னன்னா, அந்த அனுதாபம் இருந்தும் கூட, அனுதாபம் தென்பட்டும் கூட, அனுதாபத்துக்கு மையமாக இருக்க வேண்டிய பொற்கொடி தோத்துட்டாங்க. ஆனால் அதுக்கு காரணமாக இருந்தவர்களும் தோத்துட்டாங்க. ஸோ ஒரு மாதிரி ரொம்ப வித்தியாசமான ஒரு முடிவுகளை தந்திருக்கிறார்கள் மக்கள். ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட்டான தமிழக மக்கள் இந்த கொடுத்துருக்குறாங்க. சோ கால்டு இத்தனால சொல்லி இந்த திமுகவுடைய கோட்டை அப்படிங்கிற அந்த விஷயம் தகர்ந்து எரியப்பட்டிருக்கிறது. முதலமைச்சரே தோற்றிருக்கிறார்.
இப்போ அதுலேருந்து தான் தொடங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். முதலமைச்சர் குறிப்பாக ஸ்டாலின் அவர்கள் கொளத்தூர் தொகுதியில் 2011 வந்தார். ஸோ அப்போலேருந்து தொடர்ச்சியாக இது பண்ணிட்டு இருக்கிறார். ஆனால் அவர் வந்து கிட்டத்தட்ட 9,000 வாக்குகள் வித்தியாசத்துக்கு மேலே வந்து அவர் தோக்குறார் அப்படின்னா, அதுவும் கொளத்தூரில் தோக்குறார் அப்படின்னா, அவரை வந்து டிவிகே தோக்கடிக்குது, குறிப்பாக விஎஸ் பாபுங்கிற தாவேக்காவுடைய வேட்பாளர் தோக்கடிக்கிறார் அப்படின்னா, மிக நிச்சயமாக இதை பற்றி பேச வேண்டியிருக்கு. இதோட நுணுக்கங்களை ஆராய வேண்டியிருக்கு. உண்மையிலே யார் வந்து இந்த விஎஸ் பாபு, விசில், விஎஸ் பாபு, விஜய், இந்த ட்ரிபிள் வி வந்து எப்படி வந்து ஒரு காம்பினேஷனாக ஒர்க் ஆச்சு, அது எப்படி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சாம்ராஜ்யத்தை கட்டி இருந்த ஸ்டாலின் அவர்களை தகர்த்தது அப்படிங்கிறது உங்களுடைய பார்வை என்ன? நீங்கள் சொல்கிறது உண்மைதான். இப்போ பார்த்தீங்கன்னா அங்கே சாதிய ஓட்டுகள் எப்பயுமே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அதே மாதிரி மத ரீதியாகவும் ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய பகுதி தான். அடித்தட்டு மக்கள், அந்த வாழ்வாதாரம், இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த வட சென்னை எப்பயுமே வந்து ஒரு அண்டரில் தான் இருக்குமே. மற்ற தென் சென்னையாக இருக்கட்டும், இல்லை மத்திய சென்னையாக இருக்கட்டும், அதனுடைய வாழ்வாதாரம் அந்த வந்து ஒரு கட்டுக்கோப்பான மக்கள் தான் இருந்தாலுமே அவங்களுடைய வாழ்வாதாரம் அன்றாட வாழ்வாதாரமாக இருக்கும். இதை வந்து அன்னாடங்காட்சிகள், தினக்கூலிகள் இவங்கள தான் நீங்கள் வந்து எடுத்துக்கணும். இவங்களுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியுமே செய்து கொடுக்கல. நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன், இது போதுமா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து கண்டிப்பாக முடியாது. ஸ்கூல் பிள்ளைகளுக்கு ஜெயலலிதா அவர்கள் செய்த அந்த வசதியை வந்து ஸ்டாலின் அவர்கள் செய்து கொடுத்தாரா அப்படின்னு பார்த்தா, நான் 1000 ரூபா கொடுத்துட்டேன் அது போதுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. ஷூலேருந்து, படிக்கிறதுக்குலேருந்து, சைக்கிள்லேருந்து, லேப்டாப்லேருந்து எல்லாத்தையும் கொடுத்தது பார்த்தீங்கன்னா ஜெயலலிதா அவர்கள் தான் வந்து இதை வந்து படிப்புக்கு முன்னெடுத்தாங்க. நீங்கள் தப்பாக சொல்லுங்க, என்ன அடிப்படை கொடுக்கலங்கிறீங்க? இன்னைக்கு ஐடி பசங்களாம் சோறு திங்கிறாங்கன்னா அதுக்கு யார் காரணம்? திமுக தான் காரணம். அப்படியே அவங்க வேணா சொல்லிக்கலாம். அதாவது வந்து நான் போட்ட பிச்சை, நீதிபதியாக இருக்கவங்களே நான் போட்ட பிச்சைன்னு சொன்னாங்க. அப்போ அது இல்லைங்கிறீங்களா? அவங்க போட்ட பிச்சை இல்லையா? அவங்க படித்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணி அவங்க கஷ்டப்பட்டு அந்த வாழ்வாதாரத்தில் முன்னேறி வந்தவங்க தான் எல்லாருமே. இவங்க போட்ட பிச்சையிலையோ இல்லை பெரியார் இருந்தால் தான் இந்த சுயமரியாதை இருந்ததோ அப்படின்ற அந்த கணக்கெல்லாம் கிடையாது. இவங்க வேணா இவங்களுக்கு இவங்களே சோறு தின்னாங்கன்றது வேணா உண்மையாக இருக்கும். இன்னைக்கு இந்த விஎஸ் பாபு அவர்களை பற்றி கேட்குறீங்க. ஒரு காலத்தில் கலைஞருடைய மிக நம்பிக்கைக்குரியவராக இருந்தவர், ஒரு காலத்தில் ஸ்டாலினுடைய வலதுகரமாக இருந்தவர், ஒரு காலத்தில் ஸ்டாலின் அந்த கொளத்தூர் தொகுதியில் எப்போ வந்து பொருசாவகத்திலேருந்து பிரிந்து மறுசீரமைக்கப்பட்டதோ அந்த இதுக்கு வந்து வலதுகரமாக இருந்து நிற்க வைத்தவரை இவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய அந்த உட்கட்சி பூசலில் இவர் மேலே நம்பிக்கை இல்லாமல், அதாவது கலைஞருக்கு மிக பாத்திரமாக இருந்தார், ஸ்டாலின் தனக்கு மிக பாத்திரமாக இருக்க வேண்டிய சேகர் பாபு கூட வச்சுக்கிட்டு இவரை வந்து கழட்டி விட்டார். அன்னைக்கு இவர் அதிமுக தேடி செல்ல வேண்டியதாக. ஸ்டாலின் அந்த 3 தேர்தல்லையுமே ஸ்டாலினை வந்து மிக சொற்ப வாக்குகளில் வந்து ஜெயிச்சாருனா அதுக்கு காரணமே வந்து விஎஸ் பாபு எதிர்த்து அதிமுக இருந்ததுனால. இல்லை 2011 எலெக்ஷன்லயே அவருக்கும் சையது விசாமிக்கும் மிகப்பெரிய 2500 ஓட்டு தான். ஆமா, அதனாலதான் அதை வந்து ஜெயிக்க வச்சதுக்கு காரணமே விஎஸ் பாபு இருந்ததுனாலதான் ஜெயிச்சாரு. ஆனா அதை எப்படி மாத்தி சொன்னாங்க உள்ள அப்படின்னு பாத்தீங்கன்னா, விஎஸ் பாபு அவர் வந்து சரியா இறங்கி ஒர்க் பண்ணல, அமௌண்ட் அடிச்சிட்டாரு, நீங்க கொடுத்த தேர்தல் செலவு கொடுத்த அமௌண்ட் எல்லாம் இவர் வந்து அடிச்சிட்டாரு. அதில் ஒரு 10% 15% உண்மையாக இருக்கலாம். ஏன்னா எல்லாருக்குமே எல்லா மாவட்ட செயலாளரும் அப்படியே செலவு பண்ண போகிறதில்ல. எம்எல்ஏ நிற்கிறவங்களாம் அப்படியே ஜெயிச்சிட்டாங்களா? இந்த வாட்டி எத்தனையோ கட்சி கூட தான் 5 கோடி 6 கோடி பணம் கொடுத்தது, அப்படியே பேக்கெட்டில் போட்ட கண்ணுக்கு தெரிஞ்சு பார்த்ததெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் இல்லைங்களா? ஆனாலும் அந்த மக்கள் செல்வாக்குன்னு ஒன்று இருக்குல்ல, அவர் 2006 பொருசாவாக்கா எம்எல்ஏவாக இருக்கார். அதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு தொண்டனாக இருந்தவர் விஎஸ் பாபு. திமுகவை அந்த வட சென்னை முழுவதுமே வளர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஎஸ் பாபுவால் தான் வளர்ந்தது. அவருக்கு ஜெயலலிதா அவர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க, பிகே சேகர் பாபுவை வந்து விளக்குறாங்க, கட்சியை விட்டு விளக்குறாங்க. அவரை இவங்க கூட்டிகிட்டு வந்து பிகே சேகர் பாபுவை வளர்த்து விட்டது யார்? அங்கே ஒரு உரையில் 2 கத்தி இருக்கணும்னு நீங்கள் வந்து வளர்த்து விட்டீங்க. இவர் என்ன பண்ணார், ஏற்கனவே வளர்ந்த கட்சியில் இருந்து தான் பண்ணாரே தவிர அதனுடைய இதை வந்து இன்னைக்கு யார் அனுபவிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் அவர்கள் அனுபவிச்சிருக்காரு. வேறு எதுவுமே நம்ம சொல்ல முடியாது. ஒரு சாதாரண தொண்டனாக இருந்தால விஎஸ் பாபு அவர்களை பற்றி நீங்கள் போட்டிங்கன்னா 1000 குறைகள் வந்து அங்கே சொல்ல தான் செய்வாங்க, சொல்லாமல் இருக்க மாட்டாங்க. என்னென்ன குறைகள்? எல்லா குறைகளும் உண்டு. அவர் பண்ணாத அட்டூழியம், அதாவது வந்து பிகே சேகர் பாபு அவர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு முகம் வந்து வெளியே தெரியும். அவர் வந்து ஒரு ரவுடிசமாக இருந்து வந்தவர் தான். அவர் வந்து ஒரு கராத்தே பாபு அப்படின்னு அவர். ஆமாம், இது எல்லாமே இருக்கு இல்லையா? ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே தெரியாத முகம்.
100 PK சேகர் பாபுக்கு சமமா இருக்கவர் தான் இந்த VS பாபு. சார் நீங்க சமீபத்துல ஆதவ் அர்ஜுனா இருக்காரு இல்ல, அவர் என்ன சொன்னார், உங்ககிட்ட ஒரு PK சேகர் பாபு இருக்காங்க, எங்ககிட்ட VS பாபு இருக்காங்க. அப்ப எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கும்னு பார்த்துக்காங்க. அதாவது ரத கஜ துர பராத்திரமன்னுவாங்க, எல்லாம் தெரிஞ்சவங்க தான் அரசியல்வாதியாக இருப்பாங்க. இது மக்களுக்கும் தெரியும். அதுவும் குறிப்பாக வட சென்னையில் இருக்கவங்க இந்த ரவுடிசம், கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ண முடியாமல் ஒரு அரசியல்வாதியாக வர முடியாதுன்றது இன்றைக்கி எழுதப்படையாது. அன்றைக்கி இருந்த கக்கனோ காமராஜரோ அது போல் இன்றைக்கி அரசியல்வாதி ஓமந்தூராரோ இந்த போல் அரசியல்வாதிலாம் கிடையாது. இன்றைக்கி நீங்கள் அரசியல் செய்யணுமா, வட்டிக்கு பணம் விடணும். வட்டிக்கு பணம் விட்டவர் தான் VS பாபு. ஒயின் ஷாப் வச்சிருந்தவர் தான் VS பாபு. பார் வச்சு நடத்தினவர் தான் VS பாபு. இத்தனையும் பண்ணியிருக்காரு. அவங்க கூட இருந்தவங்களுக்கே நல்லா தெரியும். எத்தனையோ குடும்பங்களில் வீட்டில் வந்து இன்னைக்கு இப்போ பணம் கொடுக்க முடியலையா, இந்த படத்துலலாம் வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி அவங்க கூட இருந்தவங்க பண்ண அராஜகங்கள் அட்டூழியங்கள் எல்லாருக்குமே நல்லா தெரியும். இவர் யோக்கியமா அவர் யோக்கியமா, நான் வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட்டை கொடுக்க போறேன்னு விஜய் சொல்றாரு இல்லையா, ஆனால் நின்னவர் இவர் வந்து VS பாபு வந்து ஒரு க்ளீன் ஸ்லேட்டா அப்படின்னா கிடையாது. இதுக்கு முன்னாடி அவர் மேலே வந்து கேசஸ் இருந்ததா வழக்கு பதிவு செஞ்சிருக்கு. இன்னைக்கு அவருக்கு மேலே எந்த கிரிமினல் கேஸும் கிடையாது. ஆனால் 2006 அடிதடி கட்ட பஞ்சாயத்து இதெல்லாம் பண்ணியிருக்காருன்னு கிரிமினல் கேஸ் அவர் மேலே இருந்திருக்கு. ஓகேங்களா, அவருடைய அந்த கிரிமினல் கேஸை நீங்கள் எடுத்து பார்த்தாங்கன்னா நல்லாவே தெரியும். ஆனால் இன்னைக்கு இது வந்து ஒரு என்ன ஒரு இது அப்படின்னா, முதலமைச்சர்கள் தோத்துருக்குறாங்க. இன்னொன்னு இருக்குல்ல, ஒரு ஃபேக்டா பேசணும் அப்படின்னா, நீங்களே சொல்றீங்க இதெல்லாம் செய்யாம வடசென்னை அரசியல்ல நிக்கவே முடியாது அப்படின்னு. ரெண்டாவது இன்னொன்னும் சொல்லுவாங்கல்ல, முள்ளால தான் எடுக்கணும் அப்படின்வாங்கல்ல. ஸோ வந்து இப்போ அந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷன்ல இருக்கும்போது மேபி அந்த சூழலுக்கு தகுந்த இவர் தான் கரெக்டானவர். ஏன்னா எதிர்த்து நிக்க போறது முதலமைச்சரை, திமுக அப்படிங்கிற அந்த ஒரு மிகப்பெரிய ஆதவர்ஜுனாவுடைய மிக சரியான ஒரு கணிப்பு தான் அப்படின்னு. அதாவது வந்து இவர் வந்து அதிமுகவாவது இவரை வந்து ஆதி ராஜாராமன் நிறுத்தினாங்க. ஆமா, ஆதி ராஜாராம இவரை ஸ்டாலினுக்கு எதிர்க்க நிறுத்தினதுக்கு பதிலாக VS பாபு அன்னைக்கே நிறுத்திருந்தா இவர் வந்து வெளியே ஏறக்கூடிய அந்த ஒரு இது கிடையாது. இவருக்கு வந்து மாவட்ட செயலாளர் போஸ்டிங் கொடுக்குறாங்க. இவருக்கு வந்து வயசாயிடுச்சுன்றதுக்கு, அதாவது வந்து இந்த 70 வயசை இவர் என்ன பண்ண போறாருன்னு நினைச்சாங்க. ஆனால் 75 வயசை நீங்கள் சாய்ச்சி காட்டிட்டாரா இல்லையா, நம்ம அதை வந்து பெருசாக எடுத்துக்கணும். நம்ம அன்றைக்கே வந்து குளத்தூரில் இவரை வந்து நிறுத்தியிருந்தாங்க, VS பாபு நிறுத்தியிருந்தாங்கன்னா அன்றைக்கே வந்து கண்டிப்பாக ஜெயிச்சிருப்பாங்க. ஆதிராஜாவுக்கு பதிலாக இவரை நிற்க வச்சிருந்தாலும் என்ன அலையாக இருந்தாலும் இவர் ஜெயிச்சிருப்பார். ஏன்னா அடித்தட்டு மக்களோட இவருக்கு தெரியும். இவருடைய வயசு 70 இருந்தாலும் அவர் வீட்டு வாசலில் நீங்கள் போனீங்கன்னா எப்பயுமே 20-25 பசங்க சின்ன பசங்க நின்றுட்டே இருப்பாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் இருக்கிற பசங்களாக இருக்கட்டும், லேண்ட் புரோக்கிங் பண்ணுற பசங்களாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அந்த 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 ஈக்குவலான அந்த பசங்களை வச்சு அவருக்கு என்ன அடித்தட்டு மக்களுக்கான அந்த அரசியலை எடுத்துகிட்டு போகணுன்றது VS பாபுக்கு நல்லா தெரியும். அது ஆதவர்ஜுனாவுக்கு நல்லா தெரிஞ்சிருக்குன்றது தான் மிகப்பெரிய விஷயம். வந்த உடனே கூப்பிட்ட உடனே எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க. எம்எல்ஏ சீட்டு கொடுத்தோன்னே யார் அடித்தாருன்னா திமுக அதாவது ஆணி வேறையை அசைச்சு பார்த்துட்டாரு. அந்த ஆலமரம், அதாவது எந்த கொம்பனாலையும் ஆட்டவோ அசைக்கவோ முடியாதுன்னார்ல, எந்த கொம்பனாலையோ திமுகவை அழிக்க முடியாதுன்னார்ல, அதனுடைய ஆணி வேறான தலைவரான ஸ்டாலினை தூக்கி எறிஞ்சாங்களா குளத்தூர் மக்கள். அந்த குளத்தூர் மக்களுக்கு இவர் என்ன செஞ்சார், ஸ்டாலின் எதுவுமே செய்யலைன்றது அவங்களுக்கு நல்லா தெரியும். அதாவது என்ன சொன்னாங்கன்னா, நான் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலை திறந்துட்டேன், 10 பார்க்கை திறந்துட்டேன்னாங்க. 10 பார்க்கை சுற்றி எத்தனை பேர் இருக்கிறாங்க? 10 பார்க்கை சுற்றி மக்கள் போகிறாங்க. அதை சுற்றி இருக்கிற கடைகளில் ரவுடி மாமூல் வாங்கினது யார்? அங்கே போய் விசாரிங்க. நீங்கள் அதாவது நம்ம சேனலில் தானே இருக்கோம், நம்ம போய் நீங்கள் விசாரிச்சிங்கன்னா ரவுடி மாமூல் இல்லையா. முதலமைச்சர் நடக்குது. நானும் குளத்தூர்ல இருக்கேன். ஸோ வந்து படிப்பகம் கட்டினாரு, பூங்கா இருக்கு சார், நூலகம் படிப்பகம் இதெல்லாம் கட்டினீங்க, வேலை வாய்ப்பு அந்த பசங்களுக்கு ஊற்றிங்களா? நூலகம் படிப்பகம் கட்டினீங்க, கஞ்சாவை ஒழிச்சிங்களா? நூலகம் படிப்பகம் கட்டினீங்கன்னா ஆந்திராலேருந்து வர கள்ளச்சாராயத்தை ஒழிச்சிங்களா? மாதாவரத்தில் இன்னும் காய்ச்சினாங்க. மாதாவரத்துல இருந்தா எத்தனை நாள் போச்சுன்னாங்க தெரியுமா தெரியாதா உங்களுக்கு? இதில் நடந்தது கள்ளச்சாராய சாவு நடந்தது. இன்னைக்கு போய் வந்து சேகர் பாபு அழுதுட்டு போயிட்டு இருக்காரு பின்னாடியே. கள்ளச்சாராய சாவு நடக்கும்போது நீ போய் அழுதியா? அங்கே அந்த மக்களை கட்டி பூச்சி அழுதியா? அந்த அண்ணா நகர் சிறுமி இருந்தது இல்லை, அந்த சிறுமிக்கு எதிராக 50 லட்ச ரூபா கொடுத்து நீங்கள் வந்து வாதாட தெரிஞ்சது இல்லை உங்களுக்கு. அன்னைக்கு போய் அந்த சிறுமி வீட்டுக்கு நீங்கள் ஒரு ஆறுதல் சொல்லியிருந்தா கூட உங்களுக்கு அந்த ஓட்டு விழுந்திருக்குமா? விழுந்திருக்காதா? எத்தனை குடும்பம் பாதிக்கப்பட்டது? 24 மணி நேரமும் ஒயின் ஷாப்பு திறந்துருக்கு. அந்த மூலக்கடை அந்த ஒயின் ஷாப்பில் நீங்கள் போங்க, 24 மணி நேரமும் இருக்கும். நீங்கள் குளத்தூரில் தான் இருக்குன்றீங்கல்ல, கொடிங்கூர் அந்த முனையில் அந்த ஒயின் ஷாப் இருக்கா மூலக்கடையில், அந்த ஒயின் ஷாப் 24 மணி நேரமும் இருக்கும். ஓட்டேரியில் ஒயின் ஷாப் 24 மணி நேரமும் இருக்கும். எப்போ போனாலும் சரக்கு கிடைக்கும். போதையிலேயே தத்தளிச்சு வச்சிருக்கிறாங்க அந்த அடித்தட்டு மக்களை.
அந்த அடித்தட்ட மக்கள் வாழ்வாதாரத்துக்கு என்ன பண்ணீங்க? மழைநீர் குடிகால் வாரியம் அப்படின்னு சொல்லி 4000 ரூபா 4000 கோடி அமுகுனீங்களா? எங்க போனீங்க? இதெல்லாம் வச்சாங்களா ஆப்பு மக்களே? அப்படிதான் வைப்பாங்க. ஸோ அந்த கோவம் எல்லாம் இவங்களுக்கு அகேன்ஸ்டாக திரும்பி இருக்கு, மொத்தமா வந்து திரும்பி இருக்கு. இதனால தான் வந்து ஸ்டாலின் தோற்றம். முதல் காரணம் கொளத்தூர் எப்பயுமே வந்து நீங்கள் கொளத்தூர் தானே இருக்கீங்க. பேஞ்ச மழைக்கு சாதாரண மழைக்கே வந்து முட்டிக்கால் அளவுக்கு வருதா சாக்கடை தண்ணி கலந்து வருதா? ஒரு டிரைனேஜ் சிஸ்டம்ன்றது ஒழுங்கா இருக்கா? குப்பையை ஒழுங்கா வாரினாங்களா? இதை செய்ய வேண்டிய கவுன்சிலர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எங்க வீடு கட்டான்னு பார்த்து அவங்க கிட்ட போய் கான்ட்ராக்ட்ல மாமூலை வாங்கி பேக்கெட்டை போடதான் இருந்தாங்க. மக்களுக்கு என்னங்க தேவை? ஒரு அடிப்படை மருத்துவம் ஃப்ரீயா கிடைக்கணுன்றது, ஒரு அடிப்படை கல்வி ஃப்ரீயா கிடைக்கணுன்றது, ஒரு அடிப்படை வாழ்வாதாரம். நான் வீட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்தா நான் வீட்டில் நிம்மதியா நான் வந்து தூங்கணுன்றது. என்னால் நான் நிம்மதியா தூங்கவும் முடியாது. கொசு தொல்லையில நான் வாடணும். நான் வந்து சுகாதாரத்துக்கு போக முடியாது. அங்கே போனால் லஞ்சம், கவர்மெண்ட் ஆஃபீஸுக்கு போனால் லஞ்சம். எதுவுமே தடுக்காத இந்த திமுக ஆட்சி எதுக்குன்னு தான் தூக்கி போட்டாங்க. திமுக மாத்திரம் தூக்கி போடல, சேர்த்து அதிமுகவும் வச்சாங்க. அது நம்ம அப்புறம் வருவோம். இப்போ இதில் வட சென்னை பற்றி பேசிட்டு இருந்தோம்ல. ஸோ இப்போ இந்த பாலிடிக்ஸில் எனக்கு என்ன ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது, நம்ம ஹிஸ்ட்ரியை வந்து புரட்டும் போது என்ன ஆச்சரியமாக இருக்குன்னா, 1977 எலெக்ஷனில் தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுடைய அந்த அலை அடித்து ஜெயிச்ச ஒரு தேர்தல் அது. அந்த தேர்தலில் கூட எம்ஜிஆர் அவர்கள் கூட்டணியோடு ஜெயிச்சார். அந்த தேர்தலில் கூட வந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் இல்ல கூட்டணி இருந்து நான் சொல்றேன். ஸோ அதே மாதிரி அதுக்கு முன்னாடி அவர் எம்எல்ஏவாக இருந்தார், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அதை தாண்டி இன்னொரு விஷயம் என்ன ஒரு யூனிக்காக பார்த்தேன் அப்படின்னா, அந்த தேர்தலில் கூட சென்னை வந்து அசைச்சு பார்க்க முடியல. அன்னைக்கு எம்ஜிஆர் அவர்கள் ஜெயிச்ச அந்த எலெக்ஷன்ல முரசொலியில் வந்த ஹெட்லைன் என்னன்னா, தலைநகரும் டெல்டாவும் கழகத்தின் கோட்டைகள் ஆகின அப்படின்னு வந்து தான் வந்து ஹெட்லைன்ஸ் வந்துச்சு அப்படின்னு நிறைய ஜேர்னலிஸ்ட்லாம் சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது அந்த எம்ஜிஆருடைய சுனாமியில கூட தப்பிச்ச நின்ன திமுக உடைய கோட்டையான சென்னை இன்னைக்கு 16க்கு 14 தாவேக்கா 2 தான் வந்து திமுக அப்படிங்கிற மாதிரி போயிருக்கு. இன்னைக்கு வந்து மக்கள் சக்தி அபரிதமா வந்து ஓட்டு போட்டாங்க. அப்ப மக்கள் சக்தி எம்ஜிஆர் இல்ல, அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மக்கள் வந்து வெளியே வந்து அந்த அளவுக்கு ஓட்டு போடல. திமுக மேல ஒரு பயம் இருந்தது. திமுக வந்து பேச்சாளர்கள் நிறைய இருந்தாங்க. அன்னைக்கு திமுகல பல நல்ல தலைவர்களும் இருந்தாங்க. இல்ல நீங்க என்ன சொல்லுங்க, இத்தனால திமுக மேல பயத்தில் தான் சென்னை மக்கள் ஓட்டு போட்டுருந்தாங்க. கண்டிப்பா இன்னைக்கும் வந்து கவுன்சிலர் தேர்தல்லாம் நீங்க போனீங்கன்னா வெட்டருவா வீச்சருவாவோட நின்று வந்து தேர்தலை வந்து சந்திக்காம அதிமுகவும் நிக்க முடியாது, திமுகவும் நிக்க முடியாது. இன்னைக்கு அது கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு ஜனநாயகம் ஜெயிச்சிருக்காரு. எம்ஜிஆர் அவர்கள் விலக்கப்பட்டார், 77ல விலக்கப்படுறாரு, 67ல ஒரு ஆட்சி மாற்றம் வருது, திமுக வருது. அதுக்கப்புறம் 77ல இவங்க வந்து கணக்கு கேட்கிறாரு, பொருளாதாரம் தான் கணக்கு கேட்கிறாருன்னு சொல்லி இவரை வந்து விலக்கி விடுறாங்க. வெளியே வந்தோடனே அவரும் வந்து யோசிக்கிறார் முதல்ல. ஆனா அந்த ரசிகர்கள் ஒரு மக்கள் வந்து நீங்க வந்து வரணுன்றது, அதே மாதிரி திமுகல பதவி கிடைக்காதவங்க நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா இவருக்கு வந்து ஒரு இதை கொடுத்து ஹோப்பை கொடுத்து நீங்க வந்து நில்லுங்கன்னாரு. ஒரு அபரிதமான ஒரு வெற்றியை தான் கொடுத்துருக்காங்க. அவர் 127 ஜெயிச்சிட்டார். இதுவாவது தொங்கு சட்டசபையில் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா இன்னைக்கு வந்து மக்கள் வந்து ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்தாங்க. அதாவது எனக்கு திராவிட கட்சியே வேண்டாம், இதுக்கு விதை போட்டது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.5 வருஷமா அண்ணாமலை போட்ட விதை. அன்னைக்கே அண்ணாமலை இதை சொல்லிட்டார். இன்னைக்கு வந்து இது ஜெயிக்க போகுது. 2024க்கு அப்புறம் வர 26வது தேர்தல் வந்து ஒரு 3வது அணி கூட்டணி ஆட்சியோட தான் அமைக்க போகுதுன்னு சொல்லி கணிச்சு சொல்லியிருக்காரு. யாருமே கணிக்கல. அதுல வந்து நம்ம வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் வந்து அண்ணாமலைக்கு நம்ம வந்து கொடுக்க வேண்டியதுதான். அது அவர் கட்சியை நினைச்சு சொல்லியிருப்பார். ஏன்னா நம்ம வந்து இன்னும் தலைவராக நீடிக்க போறோம், நம்மளை நம்பி தொண்டர்கள் வந்து சேருவாங்க அப்படின்னு தான் அவர் நினைச்சிருப்பார். ஆனா இன்னைக்கு மாற்றான அந்த ஒரு 34% 35% இருக்கக்கூடிய அந்த மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பு, அது வந்து அதிமுக வேணாம், எனக்கு திமுக வேணாம், ஒரு ஸ்ட்ராங்கான தலைவரும் வரணும். ஏன் சீமான் வந்து மாற்றத்துக்கான எனக்கு மாற்றத்துக்கான வாய்ப்பை கொடுங்கன்னு அவர் கேட்கிறாரு. ஆனா சீமானை ஏன் தலைவரா நினைக்காம விஜயை ஏன் தலைவரா நினைச்சாங்கன்னா ஒட்டுமொத்த தமிழகத்துல இவருக்கு ஆதரவு இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு மக்களும் நம்பினாங்க. ஒவ்வொரு வீட்டில இருக்கிற விஜய் ரசிகரை விட்டுருங்க, மக்களோட நம்பிக்கைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பெரியவர்கள் முதல் சிறியவர்கள் வரை இந்த ஓட்டை வந்து தாவாக்கா கொடுத்து. ஏன்னா ஜெயிச்சவங்கெல்லாம் 25,000 ஓட்டு 30,000 ஓட்டுல ஜெயிச்சிருக்கிறாங்க. அதையும் நம்ம பார்க்குறோம். திமுகக்கும் அதிமுகக்கும் வேணா டிஃப்ரென்ஸ் வந்து 1 to 3% இருக்கலாம். ஆனால் இந்த தேர்தலில் நடந்த அந்த ஜெயிச்ச அந்த
டிவிக்கோட டிஃபரன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேலே இருக்கு. சில சமயம் 10% கூட இருக்குது நம்ம வந்து பார்க்குறோம். அதே மேலே மாதிரி ஒரு ஓட்டும் இருக்கு திருப்பத்தூர். இல்லை, திருப்பத்தூர்ல அவர் வந்து ஒரு ஓட்டுனா பெரிய கருப்பன் வந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து நின்னாலும் டெபாசிட் எடுப்பாங்கன்னு சொன்ன, அதை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்பே வந்து பெரிய கருப்பனை எதிர்த்து நின்னா டெபாசிட் போகும்னாங்க. அது அதனுடைய இம்பேக்டாக இருக்கும். ஏன்னா அது வந்து பெரிய கருப்பன் வந்து அந்த அளவுக்கு வந்து திருப்பி அதே தான் சொல்ல வேணும். எல்லா விதமான இதையும் பண்ணிட்டு முடிஞ்சால் வெளியவே போக முடியாது. நம்ம இவர் இருக்கார்ல திருமாறன், அவர் வந்து காப்பாற்றி அழைத்து வெளியே செல்ல வேண்டிய சூழ்நிலை வந்து தவாக வேட்பாளருக்கு கிடைச்சது. அந்த ஒரு ஓட்டு அதை வந்து இந்த தேர்தலே கேன்சல் பண்ணணும். இல்லைன்னா அன்னைக்கு ஏற்கனவே நடந்த ஒரு தேர்தல் சிதம்பரத்துக்கு நடந்ததுன்னு நினைக்கிறேன். அவர் ஆமா தோத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ராஜகண்ணப்பா அதே மாதிரி கருணாநிதி அவர்களுக்கும் கடைசி வரைக்கும் இழுத்துன்னு போன அந்த இதெல்லாம் கடைசியில அவர் ஆமா அண்டே அந்த மாதிரி நடந்தது. இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல வச்சு கடைசியில் பெரிய கருப்பனை ஜெயிக்க வச்சிடலாம் அப்படின்னு ஒரு சூழ்நிலையை கொண்டு வரும்போது இவர் வந்து திருமாறன் அவருக்கு ஃபோன் போய் திருமாறன் வந்து காப்பாற்றி கூட்டு போறாரு. இல்லைன்னா திருமாரஞ்சி இல்லைன்னா கண்டிப்பா அன்னைக்கு அவர் கஷ்டம்தான். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு வெறியாட்டத்தை வந்து ஆடி இருப்பாங்கன்றதான் நம்ம வந்து கேள்விப்படுறாங்க. இதுல நீங்க இவ்வளோ சொல்றீங்க, எல்லாமே சரிதான். ஆனா இப்போ அதுவும் வேற ஒயிட் அண்ட் ப்ரௌன் வேற போட்டிருக்கீங்க. ஒயிட் அண்ட் ப்ரௌன் பார்த்தா இந்த இந்த ரெண்டு இப்பதான் சொல்லிட்டு வந்தேன் வெளியில. நீங்க ஆரம்பி இதுக்கு முன்னாடி சொன்னேன் இந்த 2 கலரை பார்த்தோன்னா நான் பாஜகன்னீங்க, இது போட்டோன்னா நான் வந்து தாவாக்கான்னீங்க. மக்களுக்கான மக்கள் அரசியலை கொண்டு போக வேண்டிய ஒவ்வொருத்தருடைய கடமை இருக்க வேண்டிய எப்படி இருக்கணுமோ ஒரு ஜேர்னலிசம் படிச்சு மக்களுக்காக ஜேர்னலிசத்துக்கு வரணும் தான் இந்த இதுக்கு வந்திருக்க துறைக்கு நான். ஓகே, சரி. இன்னொரு நாளைக்கு விஜய் தவறு செஞ்சாருன்னா கண்டிப்பா தவறு தான். இன்னைக்கு காலையில ஒரு வட்ட செயலாளரை கைது செய்யப்பட்டிருக்காரு, கரெக்டுங்களா? இவர் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பாரான்ற கேள்விக்குறி இன்னைக்கே வந்துருச்சு. இன்னொருத்தர் வந்து அட்டை கத்தியோ மரக்கத்தியோ ஏதோ ஒரு கத்தியில கேட்க விட்டுருக்காரு, கூட இந்த லயோலா மணி தடுக்கிறார். இதை வந்து காவல்துறை வரவேற்குமா? காவல்துறை நாளைக்கு யார் கையில வைக்க போறா? இதை வரவேற்க போகுதா? மக்களுக்கான அரசியல முன்னெடுக்க போறோமா இல்ல இந்த அரசியல் எடுத்துட்டு போறீங்களா? நம்ம அதை பேசுவோம். இல்ல என்னன்னா, இப்ப இந்த தேர்தல் முடிவு வந்த பிறகு பலர் அல்லது சிலர் என்ன சொல்றாங்க அப்படின்னா, தமிழ்நாடு மக்கள் மிகப்பெரிய தவறு பண்ணிட்டாங்க, தமிழ்நாட்டில் வந்து படிச்சவங்க இவ்வளோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா போயும் ஒரு நடிகரை தேர்ந்தெடுத்துட்டாங்க. அதே மாதிரி ஒரு பெரிய பாரம்பரியம் இருக்கக்கூடிய, எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய, அதே மாதிரி ஒரு கிரவுண்டில் வந்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெரிஞ்ச இந்த கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவையும் திமுகவையும் வந்து தோற்கடிச்சு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிட்டாங்க. அதே மாதிரி மக்கள் பண்ண இந்த எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ரொம்ப மோசமாக தோற்க போகுது அப்படிங்கிறது ஒன்று. ரெண்டாவது, இந்த மக்களுக்கு செஞ்சதுக்கு நன்றியே இல்லை. எவ்வளவு செஞ்சாங்க, நல்லாட்சி கொடுத்தவர் யாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரே நிமிஷம், நன்றியே இல்லை அப்படின்னு வந்து பதிவுகள் நிறைய பார்க்கணும். இதெல்லாம் வந்து கருணாநிதி சொல்லக்கூடிய டைலாக். கலைஞர் இருந்தார் இல்லையா, மக்களுக்கு நான் இவ்வளவு நல்லது பண்ணேன் ஆனா இந்த நன்றி கெட்ட மக்கள் அப்படின்னு அவர் வெளியே தோத்த உடனே வெளியே வந்து கொடுக்குற அதே டைலாக்க இவங்க 2 பேர் வந்து கடைபிடிக்கிறாங்க. என்ன நம்ம மக்களுக்கு செய்யலைன்னு யாராவது உட்காந்து யோசிச்சிருக்காங்களா சொல்லுங்க? ஊழல் இல்லாத இந்த அரசாங்கத்தை நம்ம கொடுத்துட்டோமா? போதை இல்லாத மாநிலமா கொடுத்துட்டோமா? டாஸ்மார்க் யாராவது நடத்துவாங்களா? கவர்மெண்ட் நடத்துமா? நான் அங்கே நடக்கிற அந்த ஏதோ ஒரு கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, போலி மது பாட்டில் செத்தது நடக்குது. நீங்கள் கள்ளச்சாராயத்தை விடுங்க, அந்த கள்ளச்சாராயம் நடந்த உடனே மதுரையில் 2 பேர் இறக்குறாங்க போலி மதுவால், உள்ள எங்கள் டாஸ்மார்க் உள்ளே குடிச்சு. அதுக்கான என்ன தீர்வு நடந்தது? ஒரு கவர்மெண்ட்டு நீங்கள் வந்து டாஸ்மார்க் நடக்குது வருமானத்துக்காக. இந்த அவலம் எங்கேயும் நடக்காது. நீங்கள் வெளியில் பார் அவங்க கிட்ட கொடுத்தீங்கனாலும் உங்களால் போலீஸால் ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏதோ ஒரு 10 பேர்ல 2 பேராவது குற்றவாளியா மாட்டுவீங்க. இந்த கவர்மெண்டே நடத்தும் போது யாரை போய் நீங்க குற்றவாளி முதலமைச்சர் உள்ள போட போறீங்களா? கள்ளசாராய சாவுக்கே வந்து பொறுப்பேற்று ராஜினாமா செஞ்சிருக்கணும் இவரு, கரெக்டுங்களா? அதையே இவர் செய்யல. அண்ணா நகர் சிறுமிக்கு நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு இவர் என்ன பண்ணிருக்கணும்? போனார்ல சுப்ரீம் கோர்ட்டுக்கு. நான் போகாம இல்லை சார் நீங்க சிபிஐ வரட்டும், இல்லை நான் அதுக்கு இங்க நடக்கிற அத்தனை பாலியல் வன்கொடுமைக்கு இவர் பொறுப்பேற்று ராஜினாமா பண்ணிருக்கணும். பண்ணாரா? அது இல்லாமல் என்ன பண்ணாரு? அந்த மாற்றுத்திறனாளி ஒரு உளவுத்துறையை வந்து கையில் வச்சு கையாலாகாத ஒரு உளவுத்துறை கரெக்டாக கொடுத்துதா இல்லையான்னு தெரியல. இவர் பக்கத்தில் வச்சவங்க அவரை உள்ள விட்டாங்களா இல்லைன்னு தெரியல. ஜாஃபர் சாதிக்கு இப்படிப்பட்ட மக்களை கூட வச்சிருந்த ஒரு பொம்மை முதல்வரை விலக்கிட்டாங்க. அதில் நீங்கள் சந்தோஷப்படணும். அழுதாங்கல்ல,
யார் எழுதுது? கட்சிக்காரன் எழுதான். யார் எழுதுது? சேகர் பாபு எழுதாரு. கரெக்டா? மக்கள் எழுதாங்களா? மக்கள் தெளிவா இருந்தாங்க. மக்கள் ஜனநாயகத்தோட இதை வச்சு போட்டாங்க. இன்னும் நல்லா அழுங்க. எத்தனை கண்ணீர் வந்து விட்டாங்களோ இந்த மக்கள் எல்லாம், அதுக்கு இன்னும் அழப்போகுது. இந்த திமுகன்றது இன்னும் வந்து தேயதான் போகுது. திமுக மட்டும் இல்ல, இந்த திராவிடமே தேயதான் போகுது. இது வந்து ஒரு முதல் படியா எடுத்துக்கணும். அடுத்த 15 வருஷத்துக்கு விஜய ஆட்டவோ அசைக்கவோ முடியாது. நான் வந்து சொல்றேன், நான் கணிச்சதும் 10 தொகுதி தான் ஜெயிப்பார் நினைச்சேன். கடைசி சமயம் அக்டோபர் மாசமே நான் கணிச்சது 10% to 12%. இவர் எங்க வரப்போறாரு, சீட்டு கிடைக்காது, இவர் வந்து ஓட்டை பிரிக்க போறாருன்னு நினைச்சேன். பிப்ரவரி மாதம் கருத்து கணிப்பு எடுக்கிறேன். அப்போ வந்து 18 to 25%, 5 சீட்டு வந்துடுவார் போல இருக்குதுன்னு நினைச்சேன். மார்ச் மாதம் சிட்டி உள்ள எடுக்கிறேன் 25%, 30-32% வரைக்கும் போகுது. அப்போவே நினைச்சேன் சிட்டி உள்ள 10 சீட்டு ஜெயிச்சிருவாருன்ட்டு. இவ்வளவு பெரிய ஒரு வெற்றியை கொடுத்துருக்காங்க. தொங்கு சட்டசபையான வெற்றி தான் இருந்தாலும் அதுக்கு காரணம் என்னன்னா 89%, 85-89% வாக்காளர்கள் வந்துட்டாங்க உள்ள. எஸ்ஐஆர் ஒரு பக்கம், அதில் ஒரு 4% தான் இன்க்ரீஸ் ஆக போகுது. கரெக்டுங்களா? இறந்தவங்க எக்ஸ்ட்ரா ஓட்டு எப்பயுமே அந்த ஒரு 65%லேருந்து 70% தான் ஓட்டு சதவீதம் வரும். எஸ்ஐஆர் நீக்கத்தால என்ன வந்துட போகுது? 71 வரும், 75 வரும். அதிமுகவோ திமுகவோ 1-3% இருக்க போகுது. விஜய் வந்து 10 சீட்டு தான் வரப்போறான்னு நினைச்சோம். ஆனால் 89% வந்தாங்க பார்த்தீங்கன்னா, ப்ளஸ் புது வாக்காளர்கள். இதுதான் வந்து எல்லா பத்திரிகையாளர்களும் கணிக்க தவறி. அங்கதான் நான் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறேன். என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல திமுக மட்டும் தோற்கலை, அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு சிஸ்டமாக இருக்கக்கூடிய 4வது தூண் அப்படின்னு வந்து அழைக்கக்கூடிய நாமெல்லாம் இருக்கக்கூடிய பத்திரிகை துறையும் வந்து கணிக்க தவறிவிட்டது. அதில் வந்து நிறைய பத்திரிகை துறை கணிக்க தவறிவிட்டது அப்படிங்கிறதே நம்ம 2ஆ வந்து பார்க்கலாம். ஒன்று, அவர்களால் அவங்க எல்லாமே இந்த பாஸ்ட் இன் அந்த மாதிரி சொல்லுவாங்க இல்லையா, இந்த இறந்த காலத்திலே வந்து அடைப்பட்ட சிறை கைதிகள் மாதிரி இருந்துட்டாங்களா அப்படிங்கிறது ஒன்று. 2வது, இங்கே இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியாக இருந்த திமுக சார்பில் ஜாஸ்தி இருந்துட்டாங்களோ, அதிமுக சார்பில் ஜாஸ்தி இருந்துட்டாங்களோ அப்படிங்கிற அந்த ஒரு பார்வையும் வந்து இருக்கு. ஏன்னா 10 சீட்டுக்கு ஜெயிக்கலைன்னா நான் வந்து அரசியல் பேச நிறுத்தினேன் அப்படின்னு சொன்னதில் தொடங்கி, அப்புறம் வந்து 160 சீட்டு வந்து திமுக ஜெயிக்கும்னு சொன்னது வரைக்கும் சகட்டு மேனிக்கு இங்கே இருக்கக்கூடிய ஓஜி பத்திரிகையாளர்கள், ஓல்டு ஜென்ரேஷன் பத்திரிகையாளர்கள் வந்து பேசிக்கிட்டே இருந்தாங்க. ஆனால் எல்லாமே தவிடுபுடி ஆயிடுச்சு. ஒருத்தரால் கூட இவ்வளோ நாளாக களத்தை பார்த்து இந்த ஒருத்தரால் கூட 40 வருஷம் 50 வருஷம் நான் எக்ஸ்பீரியன்ஸ், எனக்கு ஜேர்னலிசம் எக்ஸ்பீரியன்ஸ் சொன்னேன், ஒருத்தரால் கூட இந்த எலெக்ஷனை கணிக்க முடியல, விஜயை கணிக்கவே முடியல. நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? இப்போ களத்தை பார்த்தாங்க, நீங்களே எந்த களத்தை பார்த்தாங்க? மக்கள்கிட்ட போய் கேட்டாங்களா? எந்த மக்கள்கிட்ட கேட்டாங்க? எத்தனை சர்வே எடுத்தாங்க? எத்தனை சாம்பிள் எடுத்தாங்க? சர்வேலாம் நிறைய எடுத்திருக்காங்க சார். என்ன சர்வே எடுத்தாங்க? 3 லட்சம் ஓட்டுக்கு ஒரு ஓட்டுக்கிட்ட கேட்கறது சர்வேவா? எவ்வளோ பேர்ட்ட கேட்கணும்? அட்லீஸ்ட் ஒரு தொகுதியில 30,000 பேர்கிட்ட கேட்கணும், ஒரு தொகுதியில 10,000 பேர்கிட்ட கேட்கணும். இதுதான் சர்வே ரிசல்ட் வரும். சரிங்களா? ஒண்ணுமே இல்லாத நான் வந்து ஒரு 4 பேரை வச்சு எடுக்கிறேன், நான் 3000 பேரை சாம்பிள் எடுக்கிறேன் ஒரு தொகுதியில. அந்த ஒரு தொகுதியை கணிச்சா தமிழ்நாடு முழுவதும் கணிக்கிற மாதிரி கணிச்சு ஒருத்தங்க நம்ம கிட்ட கேட்டாங்க, இந்த தொகுதியில நான் நிக்க போறேன் பிரதர், நான் வந்து ஜெயிக்க முடியுமா அப்படின்னு சொல்லி நம்ம கிட்ட ஒருத்தங்க கொடுக்குறாங்க. வெறும் 4 பேர் 10 பேர் போனோம், 10 பேர் 3000 பேர்கிட்ட சாம்பிள் எடுக்கிறோம். அப்ப இவ்வளவு பெரிய நிறுவனம் நடத்துறீங்க நீங்க. ஒவ்வொருத்தரும் ஜாம்பவான்கள், ஒவ்வொருத்தரும் எனக்கு வந்து எவ்வளவு அட்வர்டைஸ்மெண்ட் வருது, எவ்வளவு நான் வந்து இன்டர்வியூ எடுத்தா எனக்கு எவ்வளவு பணம் வரும், இதை தான் எலெக்ஷன் டேட்டாவா போட்டாங்க. இவங்களுக்கு நான் பேட்டி எடுத்தா எனக்கு எவ்வளவு பணம் வரும், இந்த சேனலுக்கு போய் நான் பேட்டி கொடுத்தா எவ்வளவு பணம் எனக்கு வரும், மாசம் இந்த கட்சியை பத்தி ஆதரவு கொடுத்தா எனக்கு எவ்வளவு பணம் வரும்னு அவங்க பேக்கெட்டை நிரப்பிக்கினாங்களே தவிர யாரும் போய் மக்கள்கிட்ட மக்களோட கணிப்பை பார்க்கலன்றது என்னோட 100% 100 சொல்லுவேன் நான். அக்டோபர் மாதம் நான் சொல்றேன், பாஜக ஒரு தொகுதி 4 தொகுதியில் ஒரு தொகுதியோ 2 தொகுதியோ தான் வரும்னு நான் எழுதி கொடுத்தேன். வந்து வாட்ஸ்அப் என்கிட்ட மெசேஜ் இருக்கு. அக்டோபர் மாதம் சொல்றேன் நான், யார் இருந்தாலும் தோப்பாங்க. நான் வந்து கணிச்சு வச்ச ஒரே அந்த தொகுதி என்னதுமா, அந்த காந்தி ஜெயிப்பார்னு நினைச்சேன். மக்கள் அந்த காந்தியையும் பாவம் தோக்கடிச்சிட்டாங்க. ஏன்னா அந்த ஒரு மனுஷன் தான் கையூட்டு வாங்காம அவர் வந்து அரசியல் பண்ணார்ன்றது நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த ஏரியாவில் வந்து நான் கேள்விப்பட்டேன். புரியுதுங்களா? அவர் ஜெயிச்சிருவாரு அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு ரொம்ப இருந்தது.
அதே மாதிரி ஊட்டியில ஜெயிச்சிருவாங்க அப்படின்றத நம்ம வந்து ஊட்டி வந்து தொகுதி கொடுத்தாங்கன்னா ஜெயிப்பாங்கன்ற அந்த நம்பிக்கை இருந்தது. நீங்க 2 சீட்டு ஜெயிக்கும். நீங்க சொல்றதுலயே இருக்கு. நீங்க 2 சீட்டு ஜெயிக்கும்னு சொன்னதும் கேண்டிடேட்டை வச்சு தான் கேண்டிடேட்டை வச்சு சொல்றேன். நான் வந்து கட்சி தலைமையை வச்சு சொல்லல. அண்ணாமலை மாற்றும் போது நான் என்ன சொன்னேன்னா 11% வாக்கு மீண்டும் நோட்டாக்கு போகுதுன்னு. அதோட என்கிட்ட இதுவும் இருக்கு. ஏன் இருக்கு? அண்ணாமலை 3% வாக்கு இருந்ததை 11% ஆக்கினாருனாங்க. வெறும் அண்ணாமலைக்கு மாத்திரம் ஓட்டு விழுந்தது கிடையாது. அண்ணாமலை எக்ஸ்ட்ரா 3% ஓட்டை கொடுக்குறாரு. 6% ஆகுது. அடி கிராஸ் ரூட்ல வளர்க்குறாரு. 6% ஆகுது. மாற்றம் வேணும், மோடிக்காக ஓட்டு போட்டவங்க தான் அந்த 11%. அந்த 19% வாங்கின இந்த கணக்கெல்லாம் தவறுனது யாரு? நீங்க சொல்ற அந்த சோ கால்டு 10 சீட்டு கூட வராது நீங்க ட்ரோல் ஆறாருல ஒருத்தர், அவர் போடுற கணக்கு இல்ல. நிறைய பேர் நிறைய பேர் நான் சொல்றேன், நிறைய பேர் கணிச்சாங்க. நான் நேரடியா பேர் யார் பேரையும் சொல்லவே இல்ல. அதுதான் நிறைய பேர் கணிச்சது என்னன்னா 3000 ஓட்டு 500 ஓட்டுல அதிமுக தோத்துதுன்னாங்க. யாராவது ஒருத்தர் மக்கள் கிட்ட போயிட்டு பழனிசாமின்றவர் வந்து எடப்பாடி பழனிசாமி அவருக்கு ஜெயலலிதா அவர்களுக்கோ எம்ஜிஆர் அவர்களுக்கோ இருக்கிற அந்த மாசு இருக்கான்னு மக்கள் கிட்ட போய் கேட்டாங்களா? நான் கேட்டிருக்கேன் நேரம். ஜெயலலிதா அளவுக்கு எம்ஜிஆர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக காரங்களே ஒத்துக்கல. வெளியேறி அங்க ஒரு பிரச்சனை நடந்தது தெரியுமா உங்களுக்கு? ஓபிஎஸ் அவர் வெளியேறினார், கட்சி துண்டா போச்சு. டிடிவி அவர் வந்து வெளியேறி கட்சி ஆரம்பிச்சாரு. அந்த காலத்துல நம்ம வந்து கேட்கிறோம், ஜெயலலிதா அளவுக்கு எடப்பாடி அவர்களுக்கு வாய்ப்பு கிடையாது. எடப்பாடி அவர்கள் இன்னும் எடப்பாடியில் எம்எல்ஏ தான். அந்த அளவுக்கு தான் அவருக்கு வந்து ஒரு சக்தியும் எல்லாமே இருக்கே தவிர அவர் வந்து ஒரு கட்சி தலைவர்ன்றது எல்லாரையும் அரவணைக்கணும். 100 தலைவர்ல உருவாக்குறவன் தான் கட்சி தலைவர். ஒரு தலைவன்றவன் யாரு? இன்னொரு தலைவரை உருவாக்குறவன் தான் தலைவனா இருப்பான். இன்னொரு தலைவனை நான் அழிக்கணும், இன்னொருத்தரை வளர விடக்கூடாது. எப்போ வளரும் கட்சி? ஜெயலலிதா கண்ணு காட்டினவங்க எல்லாமே இன்னைக்கு தலைவரா இருக்காங்க. அதுல இன்னைக்கு எத்தனை பேர் வந்து இன்னும் அதிமுக இருக்காங்க? பாதி பேர் திமுக ஓடி போயிட்டாங்க. இன்னைக்கு பாதி பேர் தவாக நோக்கி ஓடி போயிட்டு இருக்காங்க. இனியும் உடையுமா? அதிமுக காலி ஆகுதுன்னு தானே எல்லா பேச்சுமே இருக்கு. அதுக்கு காரணம் என்ன? தலைமை சரி கிடையாது. இவ்வளவு தோல்வி நடந்தோம். இன்னைக்கு திமுக 2வது இடத்துல இருக்குது. அப்படி காரணம்னா அன்னைக்கு போட்ட விதை, கலைஞர் போட்ட விதை. அடுத்து ஸ்டாலின் வந்து இளைஞர் பாசறை இளைஞர்களை கட்டுக்கோப்பா வச்சிருந்தாரு. அந்த இளைஞர்கள்லாம் இன்னைக்கு 60 வயசு கிழவர்கள் தான் வச்சுக்கோங்க. அவங்களால தான் இன்னைக்கு அந்த கட்சி நடக்குது. இல்ல இருந்தாலும் கூட இல்ல நீ இவ்வளவு சொன்னாலும் கூட அதிமுகவும் 1 கோடி ஓட்டு கிட்ட வாங்கியிருக்காங்க. 2 கோடி வந்து தொண்டர்கள் உள்ள கட்சின்னு சொல்லி ஜெயக்குமார் சமீபத்தில் சொல்லியிருந்தார். கரெக்டா இல்லையா? அந்த 2 கோடி தொண்டர்களோட ஓட்டு இருந்தா இன்னைக்கு அவர் ஜெயிச்சிருப்பாரா? 1.25 கட்சி தானே வாங்குச்சு. இல்ல அப்ப அந்த 2 கோடியோட உறுப்பினர்கள் எங்க போனாங்க? ஏன் கேள்வி. கரெக்ட். இப்ப நம்ம இந்த கேள்வி 2 கோடி வந்து திமுக சொல்லிச்சு. அந்த 2 கோடி எங்க போச்சு? தெரு கோடியில் தானே 2 பேர் நிக்கிறாங்க. கரெக்ட். இல்ல இந்த நேரத்துல கூட திமுக அதிமுக 2 பேரும் கூட்டணும் அப்படின்னா 2 பேருக்கும் 2.25 கோடி கிட்ட ஓட்டு இருக்கு. சரி, ஒன்னு சேர்ந்து கூட்டணி அமைக்க போறாங்களா? ஒரே நிமிஷம், நம்ம அதை அடுத்து பேசுவோம். நம்ம இந்த கேள்வி எப்படி ஆரம்பிச்சோம் அப்படின்னா பத்திரிகையாளர்கள் எப்படி கணிக்க தவறினாங்க. அதுதான் சொல்றேன். இவங்க வந்து சர்வேன்றதை வந்து பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 100 பேரை சர்வே எடுத்துட்டு இவங்க வந்து 234 தொகுதியிலையும் 100 தொகுதி எடுத்துட்டு 234 தொகுதிக்கு ஒரு ரிசல்ட்டா வெளியிடுறாங்க. இதுதான் வந்து அவங்க பண்ற தப்பு. 2வது, பழைய தேர்தலை வச்சு கணக்கு போடுறான். இந்த வாட்டி புது முகமா விஜய் வந்திருக்காரு. விஜயோட அனலிசிஸ் என்ன கிரவுண்ட் ரியாலிட்டி, இதை போய் ஒர்க் பண்ணக்கூடிய ஆட்கள் எதுவுமே கிடையாது. அரசியல்வாதி பின்னாடி போறதை விட்டுட்டு மக்கள் பின்னாடி போயிருந்தா இவங்களால சரியான ஒரு கணிப்பை வந்து கொடுத்துருக்கிறதுக்கு அத்தனை விதமான வாய்ப்பு வந்திருக்கும். கடைசி நேரத்தில் கூட வெளியே வந்த போல் என்ன சொல்லிச்சு, அதுலேயும் திமுக ஜெயிக்குதுன்றாங்க, அதுலேயும் அதிமுக ஜெயிக்குதுன்றாங்க. வெளியே வந்த உடனே அந்த 89% போலிங்னே உங்களை போல என்ன போல பத்திரிகையாளருக்கு தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பா இது வந்து ஒரு பெரிய ஜனநாயக மாற்றம் வரப்போகுதுன்னு நீங்களும் அனுமதிச்சிருப்பீங்க, நானும் அனுமதிச்சிருப்பேன். இதை தவறுன அந்த பழைய ஜெனரேஷன் ஏன் சொல்லிட்டாங்கன்னா அதிமுக அவங்க மைண்ட் செட்டும் என்னவா இருக்கு? அதிமுக மாற்று திமுக மாற்று இதுதானே தவிர மக்களோட மனசை கணிக்கணும்ல. மக்கள் மனசுல என்ன மாற்றம்னு கண்டுபிடிக்கல. எனக்கு சுஜாதா அவர்கள் எழுதின ஒரு இது ஞாபகம் வருது. என்னன்னா, இந்த கேள்வி பதில் சுஜாதா அவர்கள், எழுத்தாளர் சுஜாதா அவர்களுடைய கேள்வி பதில் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். அதுல ஒரு வாசகர் அவர் கேட்கிறாரு, இந்த மாதிரி இந்த பழைய இயக்குனர்கள் இருக்காங்களே அவங்களோட படம் ஏன் வந்து மோசமா இருக்கு, ஏன் வந்து ஓட மாட்டேங்குது அப்படின்னு. அப்போ ஒரு சுஜாதா அவர்கள் சொல்றது பாருங்க, அவர்கள் வயதில் இருக்கும் முதுமை அவர்களுடைய சினிமாவிலும் இருப்பதால் அந்த படம் வந்து ஓட மாட்டேங்குது.
இது வந்து இந்த அண்டர்ஸ்டாண்டிங்கை வந்து நம்ம இங்கேயும் பொருத்தி பார்க்கலாம். பார்க்கலாம். அவர்களுடைய வயதில் இருக்கக்கூடிய நம்ம முதுமையை வந்து போற்றக்கூடிய நாடு நம்மளுது. ஆமா, கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லுவோம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸ்னும் எப்போ அந்த ஒரு கார் டிரைவரோட எக்ஸ்பீரியன்ஸ் மாதிரி தான் ஒரு ஜேர்னலிஸ்டோட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். கரெக்ட். ஒரு கார் டிரைவர் ஒரு செகண்ட் நம்ம வந்து மிஸ் பண்ணிட்டோம்னா ஆக்சிடென்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த செகண்டை கூட நம்ம வந்து மிஸ் பண்ணாம ஒரு ஜேர்னலிஸ்ட் வந்து அடி எடுத்து வைக்கணுமே தவிர, ஜேர்னலிசம் கத்து கொடுத்தவர் எங்க மிஸ் பண்ணாரு, அதாவது அவர்கிட்ட படிச்சா கண்டிப்பா ஒரு ஜேர்னலிசத்தை அந்த டாப் டு டீடைல் அத்தனை ஜேர்னலிஸ்ட் தான் படிக்கலாம். நம்ம நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் இருந்தாலும் எனக்கு தெரியும் எல்லாருமே தப்பா தான் அனுபவத்துல சொல்றேன் நான். அவர்கிட்ட அவரை மாதிரி ஒரு ஜேர்னலிசம் கத்து கொடுக்கக்கூடிய ஆள் அவர். புரியுதுங்களா? ஜேர்னலிசத்தை இப்படிதான் இருக்கணும், ஒரு ஜேர்னலிஸ்ட் இப்படிதான் இருக்கணும்னு சொல்லி கொடுக்கிறவரு அவரை பாதையிலேருந்து நழுவிட்டார். அதனால ஏற்பட்ட அந்த சறுக்கல் தானே தவிர வேற எது இல்லை. இதுல அது நீங்க ஏன் நழுவுறீங்கன்னு கேக்குறேன். புரியல. அதான் இது எனக்கு ஓவராலாவே ஒருத்தர் அப்படிங்கறத தாண்டி யாருமே கணிக்கல சார். அதுக்கு காரணம் அந்த நிறுவனங்கள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னைக்கு நிறுவனங்கள் என்ன தேடி என்ன அவர் வந்து ஒரு அனுபவம் இருக்கு, இந்த அனுபவத்தால இவர் வந்து நமக்கு வந்து சரியான ஒரு டீட்டெயில கொடுப்பாங்கன்னு நினைக்கிறாங்க. ஆனா இன்னைக்கு ஆள் பலமோ போய் வந்து மார்க்கெட்ல சர்வே எடுக்கிற பலமோ யாருக்கிட்டையுமே கிடையாதுன்னு நான். புரியுதுங்களா? தெருவா சுத்தத்துக்கு ஸ்விக்கிக்கு போய் சுத்தினா ஆகாது, 2000 ரூபா கிடைக்கும். இங்க போய் சுத்தினா எவ்வளவு தெரியுமா தருவாங்க? 500 ரூபா தருவாங்க. சர்வே எடுக்க போறவனுடைய இது என்ன தெரியுமா? சேலரி 500 ரூபாய். அதே ஸ்விக்கிலேயோ இல்ல நீங்க வந்து ராபிடோலயோ சுத்துங்க, அதே உழைப்பை போடுங்க, உங்களுக்கு 2000 ரூபா 2500 ரூபா சம்பாதிச்சுட்டு போயிடுங்க. அதுதான் இன்னைக்கு இருக்கிற மக்களோட மனநிலை. ஸோ சர்வே ரிசல்ட் என்ன பண்ணுவான்? போவான். நீங்க 200 பேர் வேணுமா, 200 பேர் வேணும்னா என்ன பண்ணுவான்? ஒரு ஓரமா உட்காந்து டிக் பண்ணி, அவனுக்கு என்ன தெரியும், இது வரப்போகுது 10 காவாக்கா கொடுப்போம், 2 நாத்தாக்கா கொடுப்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருவான். நாம் தமிழர் அடிப்படும், எல்லா கட்சியும் அடிப்பட போகுது. குறிப்பா ஏடிஎம்கே பலமா அடிப்பட போகுது நம்ம அன்னிலேருந்து சொல்லியிருந்தோம். ஓகே, நம்ம இந்த நேர்காணலோட இறுதிக்கு வந்துட்டோம். நம்முடைய முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு உங்களுடைய பதவி ஏற்கலையே. கரெக்ட். இப்பதான் பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கு. காங்கிரஸ் வெளியில இருந்து ஆதரவு கொடுக்குறேன்றாங்க, மதவாத சக்தியோட சேரக்கூடாதுன்றாங்க. வந்துருவாருன்றீங்க. அவர் தான் முதலமைச்சர். அதை கணிக்கக்கூடிய அளவுக்கு பத்திரிகையாளர்கள் தான் நம்ம ஒன்றும் அந்த அளவுக்கு இது இல்லை. ஏன் சார், நாளைக்கு எம்எல்ஏவா கூட ஜெயிக்க முடியாத முந்தானத்திற்கும் முதலமைச்சர் நம்ம சொல்லிட்டு இருந்தோமா இல்லையா? அடுத்த முதலமைச்சர் கண்டிப்பா அப்பெல்லாம் நீங்க கம்மிட்டு இருந்தீங்க. ஸோ அதனால வந்து இப்போ சீச சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டி, கவர்னர் எப்படியும் அவர் தான் கூப்பிட்டாகணும். அது வந்து நம்ம அரசியலமைப்பு உறுதி பண்ண ஒரு விஷயம். 108 சீட் அவருக்கு தான் இருக்கு, வேற யாருக்கும் கிடையாது. அதனாலதான் அந்த இதுல தான் நான் சொன்னேன். ஸோ வேணா அடுத்த முதலமைச்சர்னு வச்சுக்கோங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு பிரதிநிதியா, ஒரு சென்னையோடைய பிரதிநிதியா, நாடும் வடசென்னை தான், நீங்களும் வடசென்னை தான், நம்மளுடைய ஒரு சென்னையோடைய பிரதிநிதியா ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்த உங்க சென்னைக்காக செய்யுங்க. ஏன்னா 14 தொகுதி இந்த மக்கள் நாங்க உங்களுக்கு கொடுத்துருக்குறோம். ஸோ நீ உங்ககிட்ட நாங்கள் எதிர்பார்க்குறோன்னு ஒரு 5 விஷயம் இதை நீங்க செய்யணும் சென்னைக்காகன்னு சொன்னா நீங்க என்ன சஜஷன்? வெறும் சென்னைக்கு கேட்குறீங்களா, ஒரு இந்திய பிரஜையா இதெல்லாம் நீங்க செஞ்சு தமிழக மக்களுக்கு கொடுங்க? இந்திய பிரஜை, தமிழ்நாட்டு பிரஜைலாம் அப்புறம் வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சென்னை பிரஜையா இந்த 5 இல்ல இந்த 10 விஷயத்தை நீங்க செய்யுங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? ஒரு 10 விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து இந்த சுகாதாரம் இருக்குல்ல, சென்னை வந்து ஒரு அலங்கோலமான சுகாதார சீர்கேடா கிடக்கு. முதல்ல இந்த சுகாதாரத்தை சரி பண்ணாலே மக்களுக்கு நோய் நொடி இருக்காது. முதல்ல இந்த சுகாதார எங்கெங்கெல்லாம் குப்பை இருக்கோ அந்த குப்பையை வந்து அள்ளக்கூடிய டெய்லி அந்த மாநகராட்சி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த கொரோனா டைம்ல கூட அவங்க காலை கழுவுனா அவங்க தான் நம்மளை காப்பாற்றினாங்க. கரெக்டுங்களா? அவங்களுக்கு தேவையான உபகரணங்கள் அவங்க முதல்ல வந்து அந்த சுகாதார சீர்கேடால அவங்க பாதிக்கப்படாம அவங்களையும் காப்பாற்றி மக்களையும் காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு ஒரு முதல்வருக்கு இருக்கு. அதை அவர் செய்யணும். லஞ்ச லாவண்யம், எந்த சென்னை முழுவதுமே லஞ்ச லாவண்யம் இல்லாத ஒரு இதா இருக்கும். டாஸ்மார்க்கை தூக்கிட்டு பிரைவேட் பாரை ஏற்றுவாங்க. 3 பசங்களுக்கு இலவச படிப்பு, இலவசமா நான் 1000 ரூபா கொடுக்குறேன், நான் இதை கொடுக்குறேன். அரசு கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கு, அந்த கவர்மெண்ட் ஸ்கூல்ல இனி 25% அந்த பட்டியலின மக்களுக்கும் அந்த அடித்தட்டு மக்களுக்கும் 25% கொடுக்கணுன்றாங்க. எத்தனை கவர்மெண்ட் ஸ்கூல்ல அந்த 25% சேர்க்கிறாங்கன்னு ஒரு புள்ளி விவரம் இன்னி வரைக்கும் யார்கிட்டையும் கிடையாது. அந்த புள்ளி விவரத்தை கணக்கா கேட்டு அடித்தட்டு மக்களுடைய அந்த வாழ்வாதாரம், அந்த படிப்பு தான் ஒருத்தனை வந்து உயர்த்தும். வேற எதுவுமே வந்து நான் அடங்கமறு அத்துமீறு அப்படின்றதோட இது அது கிடையாது. ஒருத்தன் படிச்சு முன்னேறினாதான் அவன் சமூகம் வளரும், இந்த நாடும் வளரும், எல்லாம் வளரும்.
வீடும் வளரும். அவங்க நீங்க சொன்னவங்களும் கூட்டணிக்குள்ள வராங்கன்னு நினைக்கிறேன். கூட்டணிக்குள்ள வந்தாலும் இந்த வார்த்தை இன்னைக்குல நான் அன்னிலன்னு சொல்லி. ஓகே, 5வது புரியுதுங்களா? 5வது. 2வது, எல்லாருக்கும் தேவையான மின்சார வெட்டு அடிக்கடி நடக்கும் வெயில் காலத்துல. இந்த மின்சாரம் வந்து எல்லார் வீட்லயும் முடிஞ்சா சோலார், வீட்டுக்கு வீடு இதை கொடுக்கறத தவிர இந்த சோலார் மூலியமா வெயில் காலத்துல அது சோலார், மழை காலத்துக்கு இந்த கரண்ட்டை நம்ம யூஸ் பண்ணிக்க போறோம். ஸோ அந்த மின் தட்டுப்பாடு இருக்காது. எந்த வீட்லேயும் அடிப்படை வசதியை நீங்கள் செஞ்சு கொடுத்து வீட்டுக்கு வீடு வேலை வாய்ப்பு இருக்கா? ஒரு பையனுக்கு 4000 கொடுக்குறேன் 5000 கொடுக்குறேன்றத விட ஒரு தொழில் தொடங்கத்துக்கு அவனுக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். 7வது 8வது மின்சாரம் சொல்லிட்டேன், இதை சொல்லியாச்சு. எந்த விதமான பாதுகாப்பு, பெண்கள் பாதுகாப்புன்னு இருக்கும். இப்போ முதல்ல இந்த ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் வட்டச்செயலாளர் கைது, கரெக்டுங்களா? எல்லா கட்சியிலையும் மொல்ல மாதிரி முடிச்சவைக்கு எல்லாமே இருப்பான், அது நமக்கு தெரியவே தெரியாது. எப்படி மக்களை பாதுகாக்கிறதுக்கு ஒரு உளவுத்துறை வச்சிருக்கீங்களோ உங்கள் கட்சிக்குள்ள எவன் மொல்ல மாதிரி எவன் முடிச்சவைக்கு எவன் வந்து இதுன்னு முதல்ல தெரிஞ்சு அவனை கட்டம் கட்டுங்க. கட்டம் கட்டி இந்த ஒரு ஊழலற்ற ஆட்சி, கரெக்டுங்களா? ஊழல் தான் பெருசாக இருக்குன்றது இது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. சென்னையில் இதுக்கு முன்னாடி என்னென்ன ஊழல் பண்ணாங்க, அது வந்து அரசாங்க அதிகாரியாக இருக்கலாம், அது வந்து எம்எல்ஏவாக இருக்கலாம், அது வந்து ஒரு கவுன்சிலராக இருக்கலாம். இது வரைக்கும் என்னென்ன வந்து பண்ணாங்களோ அத்தனையும் கண்டுபிடிச்சி லஞ்ச ஒழிப்புத்துறை உங்கள் கையில் தான் வரப்போகுது, கரெக்டுங்களா? லஞ்ச ஒழிப்புத்துறை ஆட்டோமேட்டிக்காக நடவடிக்கை எடுத்து அது மேலே வந்து இடி வந்து நாளைக்கு வந்து ஒரு கேஸை கூட போடலாம். சரி, இதை வந்து செய்யக்கூடிய அத்தனை வாய்ப்புகளும் இருக்கு. சென்னை பெஸ்டா வெறும் சென்னை பெஸ்ட் இருக்கிற அந்த லஞ்ச ஒழிப்பு, சென்னையில லஞ்சமே நடக்கலையா? லஞ்சம்ல ஊழலே நடக்கலையா? ஒரு தாசில்தார் ஆபீஸுக்கு போனா வந்து காசு வாங்கலையா? ஒரு சுகாதார மையத்துக்கு போனா காசு வாங்கலையா? இதெல்லாம் நடந்து தானே இருந்தது. அதை ஒழிங்க முதல்ல. வீடுக்கு போய் இந்த கவுன்சிலர் எல்லாம் நிக்கிறாங்க பாத்தீங்களா, மேலவை கொண்டு வர போறன்றாரு. ஒரு வீடு ஒருத்தன் கஷ்டப்பட்டு நடத்துவான், கரெக்டுங்களா? அங்க போய் சுகாதார கேடு, ரோட்ல வந்து மணலை போட்டு அடைக்கிறேன்னு அவங்ககிட்ட 100 ரூபாய் காசு வாங்கிறதுக்கு போய் நின்றுறாங்க. அது போலீஸ் முதல் கொண்டு இதை செஞ்சதை நம்ம கண் மேலே பார்த்துருக்கோம். வெறும் கவுன்சிலரை பார்த்துறோம், ஆளுங்க போய் மாத்திரம் நிற்கிறது கிடையாது. ஒரு கிச்சனுக்கு எவ்வளோ காசு வாங்குறாங்க பில்டர் கிட்ட நீங்கள் அந்த கவுன்சிலருக்கு எல்லாருக்குமே தெரியும், அந்த பில்டர் கிட்ட கேட்டாலே நீங்கள் தெரியும். இதெல்லாம் முதல்ல ஒழிங்க. அடிப்படையாக அவங்களுக்கு தேவையான நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்க. சென்னை மக்கள் அதுவும் குறிப்பாக வட சென்னையோட வாழ்வாதாரம் சீர்கெட்டு போய் கிடக்கு. இளைஞர்கள் போதை மாத்திரை வியாசர்பாடி, நீங்கள் கொடுங்கையூர், மூலக்கடை, இங்கெல்லாம் போனீங்கன்னா போதை மருந்து விற்கிற அத்தனை இடங்கள் இருக்கு. இது வந்து கண்டிப்பாக போலீஸ் அதிகாரி முதல் கொண்டு எல்லாருக்கும் தெரியும். அந்த போலீஸுக்கு வந்து ஃப்ரீ ஹேண்டு கொடுங்க. அந்த ஃப்ரீ ஹேண்டை கொடுத்து அவங்க வந்து கெட்டவர்களை தண்டனை வாங்கி கொடுங்க. கெட்டவர்களுக்கு இந்த குற்றப்பத்திரிகை எழுதுறாங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாநில தலைவர் குற்றப்பத்திரிகை ஒழுங்காக எழுத முடியாமல் சிபிஐக்கு இங்கே இன்னி வரைக்கும் அல்லாடி இருக்கு, கரெக்டுங்களா? அந்த அம்மாவுடைய சரியான ஒரு இதை வந்து ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு சரியான ஒரு நீதி கிடைக்க என்ன பண்ணணும்னா இவருக்கு சிபிஐக்காவது உத்தரவு இருக்கும். வட சென்னையோட முக்கியமான தலைவர், வட சென்னையோட முக்கியமான தலைவர்ன்றதோட மாநில தலைவராக இருந்தவர், அவருக்கு ஒரு சரியான பாதுகாப்பு வழங்காத இந்த திமுக ஆட்சியோட முகத்திரையை கிழிக்கணும். அதுல இருக்கிற மிகப்பெரிய பலருடைய முகங்கள் வளரணும். ஒரு கட்சி இல்லை, 10 கட்சி சேர்ந்து தான் அந்த யானையை அசைச்சிருக்கு. அவர் கெட்டவரோ நல்லவரோ அது வேற விஷயம். கொலைன்றதே நம்ம வந்து எங்கேயுமே வந்து ஒரு தீவிரவாதமோ ஒரு பயங்கரவாதமோ நம்ம வந்து ஆதரிக்கிறவங்க கிடையாது, கரெக்டுங்களா? அது வந்து கோபத்தில் செய்யக்கூடிய ஒரு அறியாமையில் செய்யக்கூடிய அந்த கூட்டமாக இருக்கும். பழிக்கு பழின்ற வாங்குறதெல்லாம் இருக்கும். ஆனால் இந்த கவர்மெண்ட்டாக இது என்ன செய்யணும்னா முதல்ல ஆம்ஸ்டாங் அவர்களுக்கு நீதி கிடைக்க அந்த அவங்க தோற்றுருக்கலாம், மக்கள் முன்னாடி அவங்க தோற்றுருக்கலாம். ஆனால் விஜய் ஜெயிச்சு வந்திருக்காரு. விஜய் இதை முதல்ல வந்து அந்த அம்மாவுடைய இதை வந்து தீர்த்து வைக்கணுன்றது தான் என்னுடைய கோரிக்கையாக இருக்குது. நன்றி சார், பல்வேறு கேள்விகளுக்கு பதில் வச்சுங்க, நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. இவ்வளோ நேரம் வந்து உங்களோட நேரத்தை ஒதுக்கி அரங்குக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம் சார்.